ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சைப்பயிறு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன், அதை நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி வறுத்துக்குங்க. இப்போ 2 கிளாஸ் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்படி கிளறி விடுவோம். இது நல்லா வெந்து வரட்டும். மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அந்த பச்சை பயிரெலாம் சூப்பராக நல்லா வெந்துடுச்சு. நம்ம இந்த மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம தோலோடு அது சாப்பிட்றப்ப இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி நல்லா ஒன்றும் பாதியமாக நம்ம இதை மசிச்சிக்கலாம். ஏன்னா ரொம்பவும் நைஸாக நம்ம மசிக்கக்கூடாது. இந்தமாரி ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் நம்ம வாயில் கடி போடுறப்ப அது நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 1 கப்பு பச்சைப்பயிறு எடுத்தேன், அதனால் 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் துருவின வெல்லம் 1.5 கப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். அதை இப்போ நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போ இதில் வெள்ளைப்பாகை வடிகட்டி எடுத்துக்கலாம். கல்லுலாம் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கல் மண்ணெலாம் இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. முந்திரி திராட்சைலாம் வறுத்து வச்சிருக்கிறேன், இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் பால்லாம் ஊற்றலை, அதுவே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நான். நம்மளுடைய பச்சைப்பயிறு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.